இன்றைக்கி நைட்டு டின்னர் இப்படி தாங்க நான் ரெடி பண்ணேன். ஸோ இது எப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு பீன்ஸு, கேரட்டு அண்டு உருளைக்கிழங்கோட ஒரு குருமா வந்து நியூ மெத்தடில் வைக்கலாம் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் என்ன பேர் வைக்கணுமோ வச்சுக்கோங்க. ஆனால் எப்பவும் போல் இது மிட்டா சலான்னு தான் சொல்ல போகிறேன், குருமான்னு எல்லோரும் சொல்ல போகிறீங்க. நான் தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் நான் முந்திரி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்குள்ளேயே நான் கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து காய்கறி கட் பண்ணதை வந்து சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் வந்து காய்கறி கட் பண்ணி சேர்க்கும்போது நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஃபுல்லாலாம் வந்து அரைக்க போட்டுருதாங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் மட்டும் இதில் போடுற மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் மீதி கரம் மசாலாலாம் நீங்கள் வந்து அரைக்கும் போதே சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். தேவைன்னா தேங்காய் போட்டுக்குங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். எங்கள் 4 பேருக்கு தேங்காய் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெறும் இதாக தான் வந்து முந்திரி மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இதோட வந்து பாருங்கள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா, கொஞ்சம் இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை பட்டாணி போட்டுக்குங்க, வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் நைட்டுக்கு வந்து அர்ஜென்ட்டாக நோம்புலாம் வச்சு இஃப்தாலாம் முடிச்சுட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணுன்றதுனால பச்சை பட்டாணி ஊற வைக்க மறந்ததுனால பச்சை பட்டாணி போடாமல் வெறும் இதை மட்டும் பண்ணியிருக்கேன். பேஸ்ட்டு பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்துருச்சு. நீங்கள் இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. கொதித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை சேர்த்து 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பாருங்கள், தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி, பீன்ஸ், கேரட்டு, பொட்டேட்டோடைய குருமா தான். அது ஒரு நியூ மெத்தடில் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஸோ இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி நைட்டு டின்னரை முடிச்சிருக்கேன். நோம்பு டைம்ன்றதுனால நமக்கு வந்து சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு செய்யும்போது ரொம்பவே ஒர்க்கு ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை முடிச்சுட்டு நைட்டுக்கு தொழுவுறதுக்கு போகணுன்றதுனால சிம்பிளாக இதை முடிச்சு வச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.